அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உளவியல் என்னும் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்மதனம் மற்றும் புறமதனம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் தன்மதனம் என்றால் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னைத்தானே இன்பப்படுத்திக் கொள்ளுதல், அதாவது பாலியல் முறையில் தன்னைத்தானே இன்பப்படுத்திக் கொள்ளுதல். இதை சுய இன்பம் என்றும் கூறுவார்கள். இந்த சுய இன்பம் அல்லது தன்மதனம் என்பதை ஆங்கிலத்தில் ஆட்டோ எரோட்டிசிசம் என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக புறமதனம். புறமதனம் என்றால் ஒரு மனிதன் தன்னை பாலியல் வழியில் தன்னை சாராமல் புறநிலை, அதாவது எதிர்பாலினத்தையோ அல்லது வேறொரு பகுதியையோ அல்லது உறுப்பையோ வைத்து பாலியல் முறையில் தன்னை இன்பப்படுத்திக் கொள்ளும் முறை புறமதனம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு ஆங்கிலத்தில் அல்லோ எரோட்டிசிசம் என்று கூறுகிறார்கள். இந்த ஆட்டோ எரோட்டிசிசம் என்பது ஒரு மனிதனுக்கு பிறவியிலேயே வந்துவிடுவதாக உளவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களும் வில்லம் ஃப்ளைஷ் என்பவரும் இதை கூறுகிறார். வில்லம் ஃப்ளைஷ் என்பவர் ஏற்கனவே சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். எதை பற்றி என்றால், ஒரு மனிதனுக்கு ஒரே பால் தன்மை, அதாவது ஆண் என்பதும் பெண் என்பதும் தற்பொழுதுதான் தனித்தனி உருவங்களாக இருக்கின்றன. ஆனால் தொடக்க காலத்தில் ஒரு உயிரினத்தின் தோற்றத்தில் ஆண் பெண் என்ற வகைப்பாடு கிடையாது. ஒரே உருவத்திலேயே ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். ஆனால் படிநிலை வளர்ச்சிக்கு பிறகு இன்றைக்கு உயிரினங்களில், குறிப்பாக மனிதர்களில், ஆண் என்ற நிலையும் பெண் என்ற நிலையும் இருப்பதாகவும், இதில் உருவத்தால் 2 நிலைகள் இருந்தாலும் ஆனால் உயிரணுக்களில் 28 நாட்கள் அந்த உயிரணுக்கள் பெண் தன்மையுடனும் மீண்டும் 23 நாட்கள் ஆண் தன்மையுடனும் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எனவே நாம் அனைவரும் இன்றளவும் அழிகளாகத்தான் இருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருந்தார். இது ஒரு புறம் இருந்தாலும், வில்லம் ஃப்ளைஷ் என்பவரின் இந்த தன்மதனம் மற்றும் புறமதனம் என்னும் கோட்பாடு அறிவியல், அதாவது உளவியல் துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது. முதலில் தன்மதனத்தின் வெளிப்பாடு என்னவென்பதை பற்றி நாம் பார்த்து விடுவோம். பொதுவாக ஒரு மனிதன் குழந்தை பருவத்திலிருந்தே பாலுணர்ச்சியுடன் தான் படைக்கப்படுகிறான் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். குறிப்பாக குழந்தைகள் தன்னுடைய பாலின்பத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது என்றால், பூந்தசைகளின் வழியாக பெற்றுக்கொள்கிறது. பூந்தசைகள் என்றால் உதட்டு பகுதி மற்றும் குதப்பகுதி போன்ற பகுதிகள் மூலம் குழந்தைகள் தன்னுடைய பாலின்பத்தை பெறுகிறது என்றும், ஒரு குழந்தை பால் மாந்தும் பொழுது தன் தாயினுடைய முளைக்காம்பை சப்பும் பொழுது முளை என்பது புறநிலையாகவும், தன்னுடைய உதடு, அதாவது அந்த பூந்தசை பகுதி தன்னுடைய பாலுறுப்பாகவும் அது அமைத்து கொண்டு அந்த இன்பத்தை பெறுகிறது. எப்பொழுதெல்லாம் இந்த பால் மாந்தும் செயல் பெற்றோர்களாலோ அல்லது மற்றவர்களாகவோ தடுக்கப்படுகிற பொழுது அந்த குழந்தை தன்னுடைய உறுப்பை, அதாவது தன்னுடைய விரல் இது போன்ற பகுதிகளை சூப்பிக்கொண்டு அந்த இன்பத்தை அடைவதாக சென்ற காணொளியில் பார்த்தோம். இந்த முறை, அதாவது விரல் சூப்பும் பழக்கம், இது போன்ற பழக்கங்கள் தன்மதன வழியில் உளவியலில் நோக்கப்படுகிறது. அதாவது ஒரு குழந்தை விரல் சூப்பும் பழக்கமானது தன்மதனம் என்று அழைக்கப்படுகிறது. இதைத்தான் வில்லம் ஃப்ளைஷ் என்பவரும் கூறுகிறார். இப்படி ஒரு மனிதன் குழந்தை பருவத்திலிருந்தே தன்மதனத்தை அடைந்திருக்கிறான். அவனுடைய பருவநிலையை எட்டும் பொழுதுதான் அவனுக்கு தன்னுடைய பாலுறுப்புகளின் வழியாக இன்பத்தை பெற முடியும் என்கின்ற அந்த சிந்தனை வளர்ச்சி அடைகிறது. அப்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய அந்த பாலுமையானது, அதாவது செக்ஸுவாலிட்டி என்று கூறுவார்கள், அது முழுமை பெறுவதாகவும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் கூறுகிறார். ஆனால் ஒரு மனிதனுக்கு குழந்தை பருவத்திலேயே தன்னுடைய பாலுறுப்பை பற்றிய அறிவு வளர்ந்து விடுவதாகவும் கூறுகிறார். அதாவது ஒரு மனிதன் 4 வயதிலேயே தன்னுடைய பாலுறுப்பு எதற்கானது என்று அறிந்து கொள்கிறான். ஆனால் அந்த பாலுறுப்பை பயன்படுத்தி எப்படி பாலின்பத்தை பெறுவது என்பதை மட்டும் அவன் அறிந்து கொண்டிருக்க மாட்டான். அவன் எப்பொழுது அந்த பாலுறுப்பை பயன்படுத்தி பாலின்பத்தை பெற முடியும் என்று அவன் அறிகிறான் என்றால், அவன் எப்பொழுது பருவ வயதை அடைகிறானோ அப்பொழுதுதான் அறிவான். அந்த நேரத்தில் என்ன செய்வான் என்றால், எதிர்பாலினத்தோடு புணர்ந்து தன்னுடைய பாலின்பத்தை பெறுகிறான். பருவ வயதை அடைந்த ஒரு ஆண் தன்மதனத்தை எப்படி பெறுகிறான் என்றால், தன்னுடைய பால் உறுப்புகளை பயன்படுத்தி தன்னைத்தானாகவே இன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறான். அதுதான் சுய இன்பம் என்றும் கூறுகிறார்கள். இதை ஆண் எப்படி தன்னுடைய தன்மதனமான சுய இன்பத்தை பெறுகிறான் என்று பெரும்பாலும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் பெண்கள் எப்படி தன்னுடைய தன்மதனத்தை அடைகிறார்கள் என்று பெரும்பாலானவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணானவள் தன்னுடைய தன்மதனத்தை எப்படி வெளிப்படுத்துவாள் என்றால், பொதுவெளியில் கூட நாம் இதை பார்க்க முடியும். பெரும்பாலான பெண்கள் முடிகளை அதிகமாக கோதிக்கொள்வதை, தன்னைத்தானே கோதிக்கொள்வதை பார்த்திருப்போம். தன்னுடைய முடியை எடுத்து
பின்னிக் கொள்வதை பார்த்திருப்போம். இது என்னவென்றால் ஒரு பெண்ணின் தன்மதனத்தின் வெளிப்பாடுதான். அதாவது அவள் தன்னைத்தானே பாலின்பத்தை எப்பொழுது அவள் செயல்படுத்துகிறாளோ அப்பொழுது அவள் தன்னுடைய முடியை கோதிக்கொள்வாள். அடுத்ததாக நகம் கடிக்கும் பெண்களை பார்த்திருப்போம். பெண்கள் தன்னுடைய பாலின்பத்தை அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய நகத்தை கடிப்பதன் மூலமாக பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். அடுத்ததாக உதட்டை கடித்துக் கொள்ளும் பெண்களையும் பார்த்திருப்போம். இதுவும் அது ஒரு சுய இன்பத்தின் வெளிப்பாடுதான். இப்படி பெண்கள் தன்னுடைய சுய இன்பத்தை வெளிப்படையாகவே சில செய்கைகள் மூலம் வெளிப்படுத்துவார்கள். அதை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அது அவர்களுடைய ஆழ்மனதில் உறங்கிக் கொண்டிருக்கும் பாலுணர்ச்சியின் வெளிப்பாடு. அதை அவர்கள் தன்னுடைய உறுப்பையின் வாயிலாகவே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பெண்கள் வெளிப்படுத்தும் தன்மதனத்தின் வெளிப்பாடு. புறமதனம் என்பது அவளோ அல்லது அவனோ எதிர்ப்பாலினத்தோடு புணர்ந்து பெற்றுக்கொள்வார்கள். எனவே தன்மதனத்தை பற்றிய உளவியலையும் புறமதனத்தை பற்றிய உளவியலையும் நாம் இந்த காணொளியில் ஓரளவிற்கு அறிந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் மற்ற உளவியல் கூறுகளை பற்றி பார்ப்போம். இந்த காணொளி தொகுப்பில் பெரும்பாலும் ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற பாலுணர்ச்சியை பற்றிய உளவியலைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இவற்றின் மைய கருவாகவும் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் ஒரு மனிதனை ஆட்டி வைப்பதே அவன் ஆழ்மனதில் உறங்கிக் கொண்டிருக்கும் பாலுணர்ச்சி தான் என்பதை தெளிவாக உளப்பகுப்பாய்வின் மூலம் கண்டறிந்துதான் இந்த கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு துணையாக இருந்த பல அறிவியல் அறிஞர்களின் கருத்துக்களையும் நாம் இந்த காணொளி தொகுப்பில் பார்த்து வந்திருக்கிறோம். இனிமேலும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனவே உளவியல் பற்றி இதுவரை கூறாத கருத்துக்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் காணொளியை தொடர்ந்து பாருங்கள். அதுவரை இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.